வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் 2025ல நடைபெற்ற பேப்பர் 1க்கான மேக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கொஸ்டின் வந்து 7:5 x:25 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது இருக்கிற 5 வந்து இந்த சைடு 25 மாறி இருக்கு. அப்ப 5 வந்து 5 மடங்காகி, அதாவது 5 25 மாறி இருக்கு. அப்ப 7ஐயும் நம்ம 5 மடங்காக்கணும். 7 5 35 என்பது சரியான விடை. அடுத்து எது பெரியதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 நம்பர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கிராம், மில்லிகிராம், சென்டிகிராம், டெசிகிராம் கொடுத்துருக்குறாங்க. இதை என்ன பண்ண நம்ம ஒரே அளவுல, அதாவது கிராமுக்கு மாத்திக்கிறோம். அதன் பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு வந்து டில இருக்கிற 5 டெசிகிராம்ன்றது வந்து 0.5 கிராம் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதுதான் இருக்கிறதுல பெரிய அளவு. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சக்கரம் கொடுத்துருக்குறாங்க. இப்ப இதுல வந்து நமக்கு ஒரே ஒரு நம்பருக்கு தான் எதிரில 2 நம்பருமே கொடுத்துருக்குறாங்க. 8 128 கொடுத்துருக்குறாங்க. அப்ப 8 எத்தனை மடங்காகி 128 ஆகுதுன்னா 16 8 128. அப்ப அதுக்கு மேல 4 இருக்குது. அப்ப 4 16 64. அப்ப பி கிட்ட 64 வரணும். இப்ப 4 8 வந்துருச்சு. 8க்கு அடுத்து ஏ கிட்ட அப்ப வரணும் 16 வரணும். அப்போ 16 16 சி கிட்ட வந்து 256 வரணும். அதே போல 32 நம்ம 16ஆல பெருக்கணும்னா 512 வரும். அப்ப டி கிட்ட 512 வரணும். அப்ப சரியான ஆப்ஷன் வந்து சி. ஏ = 16, பி = 64, சி = 256, டி = 512. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர், மேலும் ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுகளுக்கு இடையேயான விகிதம் நான் கேட்டிருக்காங்க. இப்ப சதுரத்தோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சதுரத்தோட பக்க அளவு 6ன்றதால அதனுடைய சுற்றளவு 6 4 24. அதே போல செவ்வகத்தோட சுற்றளவு பாத்தீங்கன்னா நீளம் வந்து 10, அப்ப 2 நீளம் இருக்கும் 20, அகலம் வந்து 4ன்றதால 2 அகலம் 8, அப்போ 28ன்றது வந்து செவ்வகத்தோட சுற்றளவு. இப்ப இவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு முதல்ல நம்ம நல்லா பார்க்கணும். சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுகளுக்கு இடையேயான விகிதம் நான் கேட்டிருக்காங்க. அப்ப சதுரத்தின் சுற்றளவு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது 24. செவ்வகத்தோட சுற்றளவு வந்து 28. இப்ப இது ரெண்டுத்தையும் எந்த பொதுவான வாய்ப்பாட்டுல அடிக்கலாம்னா 6 நாள் 24, 7 நாள் 28. அப்ப ஏ 6:7ன்றது தான் சரியான விடை. அடுத்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 135ன் மிகை நிரப்பு கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 கோணங்களின் கூடுதல் 180 வந்து அது வந்து மிகை நிரப்பு கோணங்கள். அப்போ வந்து அதுல ஒரு கோணம் 135னா அது கூட 45 சேர்த்தோம்னா தான் நமக்கு 180 வரும். அப்போ 135ன் மிகை நிரப்பு கோணம் வந்து 45 டிகிரி. அடுத்து பாத்தீங்கன்னா 16 p/4 - 1 இதன் ஒரு காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. 16 p/4 இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 4p/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த 1ன்றத வந்து 1 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்னா a + b × a - bன்னு எழுதலாம். அப்போ 4p² + 1 அடுத்து 4p² - 1 அப்படின்னு எழுதலாம். இப்ப இந்த 4p² - 1ஐயும் நம்ம திரும்பி என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம். அப்ப 2p + 1 2p - 1 அந்த மாதிரி எழுதலாம். திரும்பியும் a² - b² அந்த ஃபார்மேட்ல. அப்ப இதுல இருக்கிறதுல நமக்கு பாத்தீங்கன்னா 2p + 1 தான் அந்த இதுல வருது. அப்போ 2p + 1 என்பது சரியான விடை. அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27 எனில் அவற்றின் பெரிய எண்ணான்னு கேட்டிருக்காங்க. 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை 27 3ஆல வகுக்கலாம். 3ஆல வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 9 கிடைக்குது. அப்ப 9 என்பது எந்த எண், நடு எண். 9க்கு அடுத்த ஒற்றை எண் வந்து 11. 9க்கு உள்ள இருக்கிற ஒற்றை எண் வந்து 7. அதாவது 7 9 17ல இருக்கிற அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதல் 27 வருது. இவற்றில் பெரிய எண் வந்து 11. அடுத்து ஒரு கனசதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது எட்ஜஸ் எத்தனை எட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எட்ஜஸ் பாத்தீங்கன்னா அதாவது 2 பக்கங்கள் சேர்ற இடம் தான் நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். கனசதுரத்துல பாத்தீங்கன்னா இந்த சைடு 4 அந்த சைடு 4 அப்புறம் சுத்தி ஒரு 4, அப்ப மொத்தம் 12 எட்ஜஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 கூற்றுகள் கொடுத்திருக்கிறாங்க. m-இன் 6 மடங்கை விட 5 அதிகம் என்பது 5m + 6 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது சரியா தவறா? m-இன் 6 மடங்குன்னா அப்பனா வரணும் 6m வரணும் +5 வரணும். அங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க, 5m + 6ன்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அது தவறு. அடுத்து கூற்று 2, q மற்றும் 20ன் பெருக்கல் பலன் 240 எனும் கூற்று வந்து
20 கியூ. கியூ மற்றும் 20ன் பெருக்கல் பலன் 20 கியூன்னு சொல்லலாம். இது வந்து 240 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஈக்குவல் டு 240 என்பது சரி. அப்போ டி கூற்று 2 சரி. ஆனா கூற்று 1 தவறு. அடுத்து நமக்கு வந்து ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறாங்க. 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை 21 நாள்களில் உழுகிறார்கள். 14 விவசாயிகள் சேர்ந்து உழும்போது எத்தனை நாட்கள் குறைக்கப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இருந்ததை விட எவ்வளவு நாள் குறைவா அவங்க செய்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவசாயிகளின் எண்ணிக்கையும் செய்து முடிக்கிற நாட்களின் எண்ணிக்கையும் நமக்கு எப்பயுமே எப்படி இருக்கும்? எதிர் தகவல இருக்கும். 10/14 = x/21 அப்படின்னு எழுதலாம். 21/xன்னு எழுதணும். ஆனா நம்ம எதிர் தகவல்ன்றதால தலைகீழா போடுறோம். அப்ப x/21 வரும். 21 இந்தாண்ட கொண்டு வந்தா பெருக்கல் ஆயிடும். அப்போ 14/10 பெருக்கல் 21. இந்த 21யும் 14யும் நம்ம வந்து 7ஆம் வாய்ப்பாட்டுல அடிச்சோம்னா நமக்கு வந்து 2 7 14 கீழே இருக்கும். 3 7 21 மேல இருக்கும். இப்ப இந்த 2 எடுத்து 10 அடிச்சோம்னா 4 2 2 I 2 10. அப்ப 5யும் 3யும் பெருக்கணும்னா 15 நாள்ல அந்த 14 விவசாயிகள் செய்து முடிப்பாங்க. ஆனா எவ்வளவு நாள்ல குறைக்கப்படும்னு அவன் கேட்டிருக்கிறதால ஏற்கனவே 21 நாள்ல செஞ்சிருக்கிறாங்க. இப்ப 5 நாள்ல முடிச்சிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு நாள் குறைஞ்சி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 6 நாட்கள் குறைஞ்சி இருக்குது. அப்போ பி 6 என்பது சரியான விடை. அடுத்து எது தகுபின்னம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தலை பெருசா இருந்தா அது வந்து என்னது? தகாபின்னம். தலை சிறுசா இருந்தா தான் தகுபின்னம். அப்ப அதன் பிரகாரம் பார்த்தோம்னா 4/8 என்பதில் தான் நமக்கு வந்து 8 என்பது பெருசாவும் மேல இருக்கிற 4 என்பது சின்னதாவும் இருக்கு. மீதி எல்லாத்துலயும் தலையில இருக்கிறது அதாவது மேல இருக்கிறது வந்து பெருசா இருக்குது. அப்ப சி 4/8 என்பது தான் தகுபின்னம். அடுத்து பாத்தீங்கன்னா 9 less than or equal to 12 எனில் எக்ஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்பது ஒரு இயல் எண்ணும் கொடுத்திருக்கிறாங்க. இயல் எண்ணா நமக்கு என்னன்னு தெரியும்? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறது தான் இயல் எண். அப்போ வந்து எக்ஸ் வந்து 1க்கு மேல இருக்கணும். 1 அல்லது 1க்கு மேல இருக்கணும். இந்த 3x plus 9 less than or equal to 12. இப்ப முதல்ல பிளஸ் 9 அந்தாண்ட அனுப்புனா மைனஸ் 9 ஆயிடும். அதை கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 3 வரும். இப்போ இந்த 3xல இருக்கிற 3 அந்தாண்ட அனுப்புனா பை 3 ஆயிடும். அப்போ வந்து 1 3 3 1 3 3. அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வரும். எக்ஸ் வந்து 1ஐ விட சின்னதா இருக்கலாம்னு இந்த கூற்று சொன்னாலும் அவங்க கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எக்ஸ் என்பது ஒரு இயல் எண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 0 வர வாய்ப்பு இல்லை. அப்போ 1 தான் ஆன்சர். அப்ப ஏ 1 என்பது சரியான ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா 2 எண்களின் கூடுதல் 18. மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் எனில் அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 நம்பரை கூட்டினா 18 வரணும், கழிச்சா 6 வரணும்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிற 2 நம்பரையும் கூட்டுங்க. எதுல 18 வருது, கழிச்சா 6 வருது. அது பாருங்க 18 வரது பாத்தீங்கன்னா எல்லாமே 18 வருது கூட்டினா. இப்ப கழிச்சா 6 வரணும். இப்ப பாருங்க டில இருக்கிற 10ல 8 போனா 2 தான் வருது. சி 0 வருது. பில பாத்தீங்கன்னா 11ல 7 போனா 4 வருது. ஏவுல இருக்கிற 12ல 6 போனா 6 வருது. அப்போ கூட்டினா 18 வருது, கழிச்சாலும் 6 வருது. அப்போ 2 கண்டிஷனையும் அது பூர்த்தி செய்யுது. அப்போ ஆன்சர் வந்து ஏ 6,12. அடுத்து ஒரு லீப் வருடத்தின் சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள மொத்த நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சுதந்திர தினம் என்னைக்கு வரும்? ஆகஸ்ட் 5. ஆகஸ்ட்ல மொத்தம் எத்தனை நாட்கள்? ஆகஸ்ட்ல மொத்தம் 31 நாட்கள் வரும் நமக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து 15ஆம் தேதியில இருந்து கேக்குறாங்க. 15 விட்டுருவோம். நமக்கு குறிப்பிட்டிருக்கிற 2 நாள்ல ஏதாவது ஒண்ண தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்ப அக்டோபர் 24 சேர்த்துக்கணும்னா ஆகஸ்ட் 15 விட்டுறணும். அப்ப அக்டோபர்ல மொத்தம் 31 நாள். அப்ப அதுல 5 நாள் எடுத்துருவோம். 31ல 5 போனா எவ்வளோ? 16. சரிங்களா? அடுத்து செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா 30 நாட்கள் வரும். அந்த 30 நாளும் முழுசா கணக்குல இருக்குது. அதனால அதை 30ன்னு சேர்த்துக்கிறோம். அடுத்து அக்டோபர்ல 24ஆம் தேதி வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த 24 நாளையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அவங்க கொடுத்திருக்கிற ஆகஸ்ட் 15 விட்டுட்டோம். அப்ப அக்டோபர்ல 24 நாளையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்ப மொத்தமா இதை கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 70 நாட்கள் கிடைக்குது. ஆனா இங்க 70 நாள் இல்ல. 70 நாள்ன்றது தான் சரியான விடை. இருந்தாலும் நமக்கு அது க்ளோஸரா இருக்கிற 69 நம்ம போட்டுக்கலாம். ஆனா 70 என்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான விடை. அடுத்து பாஸ்கல் முக்கோணம் எக்ஸ் என்பது வரிசைகளின் எண்ணிக்கையாகவும் ஒய் என்பது வரிசைகளில் உள்ள கூட்டுத்தொகையாகவும் எடுத்துக்கொண்டால் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையே உள்ள தொடர்பு என்னன்னு கேட்கறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கல் முக்கோணத்துல முதல் லைன்ல 1 வரும், 2வது லைன்ல 1 1 வரும், 3வது லைன்ல 1 2 1 வரும், 4வது லைன்ல 1 3 3 1 வரும், 5வது லைன்ல 1 4 6 4 1 வரும். இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா முதல் லைன்ல வரிசை எண்ணும் 1 கூடுதலும் 1, 2வது லைன்ல வரிசை எண் 2 கூடுதல் பார்த்தீங்கன்னா அதுவும் 2 தான், 3வது லைன்ல வரிசை எண் 3 ஆனா கூடுதல் பார்த்தீங்கன்னா 4 வரும், 4வது லைன்ல வரிசை எண் 4
ஆனா கூடுதல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 வரும். இப்ப இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது அதாவது வரிசை எண்ணை எக்ஸாவும், கூடுதல வந்து ஒய்யாவும் எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்துக்காட்டா 3வது வரிசையில நமக்கு வந்து 3, 4 இருக்குது. அதாவது எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 4. இப்ப ஏவுல இருக்கிற ஒய்யின் பதில் 4 போடுவோம். எக்ஸ்‌க்கு பதில் 3 போடுவோம். அப்ப 2ன் அடுக்கு 3 - 1. 3 - 1 எவ்வளோ? 2ன் அடுக்கு 2 வரும். 2ன் அடுக்கு 2 எவ்வளோ? 4. அப்போ y 4 சரியா வருது. அப்ப எல்லாத்தையும் இதே போல செக் பண்ணதுல நமக்கு வந்து ஏவுல இருக்கிற ஆப்ஷன் y 2ன் அடுக்கு x - 1 என்பது சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சமன்பாடு குடுத்திருக்கிறாங்க. 4x + 5y = k எனில், இப்ப x, y வந்து 3, 4ன்னு குடுத்திருக்கிறாங்க. அப்ப k யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப xக்கு பதில் 3, yக்கு பதில் 4ம் போடுங்க. அப்ப 4 3 12, I 4 20. அப்போ 12 + 20 எவ்வளோ? 32 என்பது சரியான விடை டி. அடுத்து ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 4 நம்பர் குடுத்திருக்காங்க. இப்போ இதுல ஒரு சில நம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஒரு சிலது ஸ்கொயர்ல இருக்கு. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, 2ன் அடுக்கு 4ல இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் அப்படியே நேரா நம்பரா மாத்திக்குவோம் நம்ப. அப்ப ஸ்கொயர் ரூட் 64 என்பது 8. அடுத்து 6 ஸ்கொயர் வந்து 6 6 36. இந்த 6 அப்படியே போட்டுக்குவோம். 2ன் அடுக்கு 4 வந்து 16. இப்ப இதன் பிரகாரம் பார்த்தோம்னா, ஏறு வரிசையில முதல்ல வர்றது எது அப்ப? 3வதா இருக்கிற 6. அடுத்து 2வது வேண்டியது வந்து √64 அதாவது 8. அப்போ அதன் பிரகாரம் பார்த்தோம்னா, நமக்கு சி தான் சரியான விடை. அடுத்து ஒரு ஈரிலக்க பகா எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5 மேலும் 161 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆகும் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப இத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? குடுத்திருக்கிறது ஒரு பகா எண். அதனுடைய இலக்கங்களின் கூடுதல் 5. மேலும் அது வந்து 161 முழுமையா வகுக்கும். முதல்ல நம்ம பகா எண்ண பார்ப்போம். இப்ப 32 பகா எண் கிடையாது. 69 பகா எண் கிடையாது. 2 ஓடி போச்சா? அடுத்து இலக்கங்களின் கூடுதல் 5 வரணும். இப்ப 41லயும் இலக்கங்களின் கூடுதல் 5 தான் வருது. 23லயும் இலக்கங்களின் கூடுதல் 5 தான் வருது. இந்த ரூல வந்து இந்த 2 நம்பருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்ப இதனுடைய மடங்குல அதாவது 41ஓட மடங்குல 161 வருமா? 2 41 என்ன ஆச்சு? 82 ஆச்சு. அப்ப 4 41 என்ன ஆகும்? 82 82 164 ஆயிடும். 161ன்றது 41ஓட மடங்கா இருக்க வாய்ப்பில்ல. அதாவது 161ஓட காரணி 41ஆ இருக்க வாய்ப்பில்ல. அப்ப 23 23 செக் பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா 7ஆல நம்ம பெருக்கி பார்ப்போம். 3 7 21க்கு 1 மீதி 2. 2 7 14 14 2ம் 16 வருது. அப்ப 7ஆல பெருக்கணும்னா 7 மடங்கு ஆக்கணும்னா 161 வருது. இலக்கங்களின் கூடுதலும் 5 வருது. மேலும் அது வந்து ஒரு பகா எண்ணாவும் இருக்குது. அப்போ 3 ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப 23 என்பது சரியான விடை. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். ஒரு மகிழுந்து 30 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி. அதே மகிழுந்து 255 கிலோமீட்டரை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 மணி நேரத்துல 90 கிலோமீட்டர் போகும். அப்ப 1 மணி நேரத்துல எவ்வளவு போயிருக்கும்? 45 கிலோமீட்டர் போயிருக்கும் இல்லையா? இப்ப 45ஓட எத்தனை மடங்கு வந்து 225 வரும்? 45ஓட எத்தனை மடங்கு? 5 மடங்கு போட்டு பாருங்க. 225 வருது. அப்போ 5 மணி நேரத்துல போகும். அவ்வளவுதான். நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு குடுங்க. இந்த வீடியோவுல கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல எதனா டவுட்ஸ் இருந்தா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் பதில் குடுக்குறேன். நன்றி, வணக்கம், தேங்க் யூ, பபாய், டேக் கேர்.